இது உங்களுடைய வருமானமாக இருக்கும். சரிங்களா? நீங்க கோல்டு சேமிப்பு பண்ணும்போது கொஞ்சம் காசு, ஓகே, ஹஸ்பண்ட் குடுக்குற காசு, வீட்டு செலவு காசுல கொஞ்சம் சேமிப்பு பண்ணி ஒதுக்கி, ஒரு 100 வெள்ளி ஒதுக்கி நீங்க டாப் அப் பண்ணி கோல்ட சேமிப்பு பண்ணீங்கன்னா, இந்த கோல்டோட விலை ஏறும்போது நீங்க விக்கலாம். அது மட்டும் இல்லங்க, உங்களுக்கு காசு தேவைப்படுற நேரத்துல நீங்க இத வித்து, அந்த காசு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல போடும். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க திருப்பியும் டாப் அப் பண்ணி உங்க கோல்ட சேமிச்சுக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் லைஃப் டெஸ்டிமோனி நடக்குது. ஸோ கோல்டுக்கு ஒரு ஆரா இருக்குங்க. இது தங்கம். தங்கம்னா கடவுளுக்கு சமம். நம்ம இந்தியன்ஸ் நம்ம நம்ம பொதுவாகவே கோல்டு வாங்கி சேமிப்போம். ஆமா தானுங்க. ஸோ கோல்டு மேல நம்ம நிறைய நம்பிக்கை வச்சிருக்கோம். நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல. இந்த தங்கத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கோல்டு நம்மளோட லைஃப்ல மிகப்பெரிய பங்கு ஆற்றுது. சரிங்களா? நம்மளோட ஒரு வீட்டுக்கு ஒரு தேவை எதா வச்சாலும் சரி, பிள்ளைங்க பெருசானாலும் சரி, பிள்ளைங்க கல்யாணம் வச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம தங்கத்தை வாங்குவோம். வாங்கி தான் ஆகும். நீங்க ஆர்டிஃபிஷியல் நகை போட்டாலும் சரி, இந்த மாதிரி செட்டு போட்டாலும் சரி, மேபி இப்போ அது ஃபேஷனாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் பிள்ளைங்க நம்ம தங்கம் வாங்கி தான் ஆகும். அதாவது பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக தங்கம் அணிஞ்சிருக்க வேணும். ஸோ அப்படி இருக்கும்போதுங்க நம்ம 916 அது 916 தங்கம். அது நம்ம எவ்வளோ தான் வாங்கினாலும் ஒரு அளவு தான் நம்ம அணிவோம். மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை நான் 916 சேவிங்காக நான் வாங்குறேன்ட்டு. அந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா 916 சேவிங்க்கு பெஸ்ட்டு கிடையாது. சரிங்களா? 916 நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு, எக்ஸசரிஸாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் பெஸ்ட் ஃபார் சேவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999.9. இந்த மாதிரி கோல்ட் பார்லாம் பார்த்தீங்கன்னா இது 999.9. ஓகே. ஸோ இந்த மாதிரி கோல்டு தான் நீங்கள் சேவிங்கும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் சரி பயன்படுத்தினா பெஸ்ட்டு. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று டீனார். டீனார் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கவங்க டீனார் சொல்லுவாங்க. அல்லது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி பார். ஓகே.